இன்னையோட நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஆரம்பித்து 9 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி 9வது நாள். இன்றைக்கி வந்து 4வது ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்ன திங்ஸ்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி ஹேர் பேக் ரெடி பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல பட்டை, அது ஒரு துண்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 கிராம்பு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி இலை வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4ஐயும் போட்டு இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதை அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வந்து அடியில் போய் தங்கி ஒட்டிக்கிடும். அதுக்காகலாம் நம்ம எதுக்காக இந்த கிராம்பு பட்டை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த கிராம்புலேயும் பட்டையிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறையா இருக்குது. நம்ம தலையில் ஏதாவது அரிப்போ அல்லது அலர்ஜியோ இருந்துச்சுன்னா அதை சரி செய்யும். நம்ம தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்ம முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் வளர உதவி செய்யும். அதுக்காக தான். அதே போல் ரோஸ்மெரி எதுக்கு எடுத்துக்கணும், அதுவுமே நம்ம முடியை நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வளர உதவி செய்யும். அதுக்காகத்தான் இதில் நான் ரோஸ்மெரியும் சேர்த்து நான் எடுத்திருக்கிறேன். ஃப்ளாக்ஸீடை பற்றி சொல்லவே வேண்டாம். ஃப்ளாக்ஸீடை மெயின் பொருளை நம்ம ஃப்ளாக்ஸீடை தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் நம்ம முடிக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் நல்ல ஒரு அடர்த்தியும் கொடுக்கும். அதுக்காக தான். இதை இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்க அதில் அந்த கிராம்பு பட்டை ரோஸ்மெரி அதோட எஃபெக்டெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இதை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது எவ்வளோ நேரம் கொதிக்க விடனா, இது வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வந்து நல்லா இதை கொதிக்க விடுங்க. இது நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தண்ணி ஊற்றிடும். அதனால் சிம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை தனியாக ஒரு பவுலில் சூடு இருக்கும்போதே நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது இப்போ சூடாக இருக்குது. இது நல்லா நம்ம ஆற விட்டுருவோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 2 விதமாக நம்ம ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் ஹேரில் நல்லா படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 20லேருந்து 22 நிமிஷம் அப்படியே உங்கள் ஹேரில் இது வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அப்படி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். 2வது வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகும்போது ஷாம்பு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஏதாவது தண்ணி கலந்து அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இதை ரெடி பண்ணி இதில் நீங்கள் கொஞ்சமாக ஷாம்பு கலந்து அதை நீங்கள் ஹேருக்கு ஷாம்பு அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுதான் 2வது விதம். கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் ஹேர் வந்து உதிர்வது வந்து குறையும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சின்னதாக ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.